கூட்டணியை உருவாக்கின பிறகு, காங்கிரஸ் சைன் போட்ட பிறகு அப்படியே ஒரு தைரியம் வந்துருச்சான். உடனே தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கோட்டை விட்டுருச்சு. அப்பா செல்வம் தான் அவர் பேரு. செல்வம் இருக்கிற இடத்துலதான் அவரு இருப்பாரு. அவரு வச்சு சைன் போட்டு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தேர்தல் கமிஷன் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கிறேன், 1க்கு 2 மிஷினா வச்சுக்கோங்க. கோவத்துல விசில அமுக்க அந்த பட்டனே உடஞ்சிரும். முதலமைச்சர் என்னன்னே தெரியல, டெய்லி கண்ண மூடி நடந்துகிட்டே இருக்கிறார். அதுல இந்த கூட்டணியை உருவாக்கின பிறகு, காங்கிரஸ் சைன் போட்ட பிறகு அப்படியே ஒரு தைரியம் வந்துருச்சான். அப்படியே பயங்கரமான தைரியம் வந்துருச்சான். உடனே தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கோட்டை விட்டுருச்சு. அப்பா சாரி, அப்பான்னு சொல்லக்கூடாது அவரை. முதலமைச்சர் ஸ்டாலின் சார், 20 வருஷமா உங்க கூட இருந்தவனையே உங்களோட குடும்பம் நடத்த முடியாம, பல சண்டைகள் போட்டு, பல திரைமறைவுகள்ல வந்து பல நாடகங்கள் நடத்தி, கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் கொடுத்து, பெட்டியை கொடுக்கறதெல்லாம் கொடுத்து, கடைசியில சைன் போட வச்சு, நம்ம தப்பு, அவர் பேரை சொல்லல, செல்வம் தான் அவர் பேரு. செல்வம் இருக்கிற இடத்துலதான் அவரு இருப்பாரு. அவரு வச்சு சைன் போட்டு, அதுக்கு ஒரு கூட்டணின்னு வச்சு கேட்டா மதசார்பற்ற கூட்டணியா. அது மதசார்பற்ற கூட்டணி இல்ல, கல்லாப்பட்டி கூட்டணி. தலைவர் கரெக்டா சொன்னாரு, பெட்டியை கொடுத்தாதான் சைனு. அப்படி ஒரு கூட்டணியை உருவாக்கிட்டு போன வாரம் எல்லாம் ஒரு வண்டியை ஓட்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவதூறு. நாங்கெல்லாம் கலைஞரை பத்தி பேச ஆரம்பிச்சா என்ன ஆகும்? எங்க வேலை அது கிடையாது. எங்க அண்ணன் தெளிவா சொல்லிட்டார், மக்கள் பிரச்சனையை நம்ம போக்கஸ் பண்ணுவோம். என்ன மக்கள் பிரச்சனை இன்னைக்கு? 2 வயசு குழந்தையே ஒருத்தர் ரேப் பண்றாரு. 2 வயசு குழந்தைங்க. அது திமுக காரன்னா என்ன ஒரு அநியாயம்! ஒரு ஏர் இந்தியால ஒரு விமான பணிப்பெண்ணை பார்த்து ஒரு தவறான ஒரு சிந்தனையோட அவங்கள தொடர்றது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான சிந்தனை திமுகக்கு. அப்ப இந்த திமுகக்கு என்ன பிரச்சனை? எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு நல்ல கட்சியா இருக்கும். ஆளுங்கட்சியாச்சுன்னா அந்த அதிகாரமும் பணமும் வந்த உடனே எங்க பிரச்சனை அதிகமாகும்னா, அவனுக்கு அது அதிகாரம் தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறும். அந்த அதிகாரம் வந்த உடனே எதெல்லாம் கண்ணில் பாக்குறதெல்லாம் அடையணும். ஒரு நிலத்தை பார்த்தா தூக்கணும், பெண்களை பார்த்தா ஒரு கேவலமான ஒரு சிந்தனை. அப்படி ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு 26ல நாங்க ஜெயிச்சிடுவோம், 200 தொகுதியை ஜெயிச்சிடுவோம். என்ன மனநிலைன்னே தெரியல அவங்களுக்கு. அப்ப இந்த அவதூறுக்கெல்லாம் நேத்து ஒரு சூப்பரா ஒரு பதில் கொடுத்தாரு. ஒரு 12 சத்தியம் கொடுத்தாரு. ஒரு 12 நான் முதலமைச்சர் ஆகும் பொழுது என்ன பிராமிஸ் கொடுத்தாரு? எடுத்தோடனே சொன்னார், மகளிருடைய பாதுகாப்பு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். வேற யாரும் கிடையாது, இங்க நான் கண்காணிப்பேன். இதுக்கு ஒரு தனியா துறை உருவாக்கப்படும், ஸ்ட்ரெயிட்டா உருவாக்கப்படும். அதுக்கப்புறம் நீங்க என்ன 1000 ரூபாய் கொடுக்க, ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய் ஒரு வருஷம் கொடுக்கவே இல்லை. கேட்டா சர்வே பண்ணிட்டு இருந்தாங்களாம். அந்த 1 வருஷம் முடிஞ்சிச்சு, 1.5 வருஷம் முடிச்சு. அதுக்கப்புறம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. திடீர்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 5000 ரூபாய் போட்டுட்டு, உங்களுக்கு எல்லாம் சம்மர் ஹாலிடேஸ் வருது. இப்பதான் நம்ம சென்னை முன்னாடி கிளைமேட் இஷ்யூல சுவிட்சர்லாந்து தான் இருந்துச்சு. நம்ம எல்லாம் ஏப்ரல் மாசம் மே மாசம்லாம் 5 டிகிரில வாழ்ந்துட்டு இருந்தோம். பயங்கரமா குளிர் அடிக்கும். ஏப்ரல் மே ஜூன் மாசம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே குளிர் நடுங்கும். அவங்க அப்பா கருணாநிதி கலைஞர் ஐயா தான் நமக்கெல்லாம் சொட்டர் கொடுத்தாரு குளிர் அப்ப. அதுக்கப்புறம் போர்வை கொடுத்தாரு. குளிர் தாங்க முடியாது. கலைஞர் ஐயா காலத்திலேயே ஸ்டாலின் சாரோடைய ஃபர்ஸ்ட் 4 வருஷம் கம்பளி எல்லாம் கொடுத்தாங்க. ஏன்னா நம்மளால ஏப்ரல் மாசமும் மே மாசமும் குளிர் தாங்க முடியல. குளிர்னாலே 100 பேர் செத்து போயிட்டாங்க தமிழ்நாட்டுல. அவ்வளோ குளிர். டெல்லிலாம் குளிர் ஒண்ணுமே இல்லை. சென்னையில அவ்வளோ பெரிய குளிர். திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா, சூரியன் உதிச்சுச்சு. எப்ப உதிக்குன்னா ஏப்ரல் மாசமும் மே மாசம் சூரியன் அதிகமா உதிச்சிச்சு. அக்கா சிரிக்கிறாங்க பயங்கரமா. திடீர்னு சூரியன் உதிச்சு 45 டிகிரி வந்துருச்சு 5 டிகிரில இருந்து. அதனால
நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் சார் நம்ம இறக்கப்பட்டு மக்களை பார்த்து இவ்வளோ குளிர்ல இருந்து வெயிலுக்கு வந்துட்டீங்களே, நீங்க எல்லாம் இந்த ஊரை விட்டு 5000 ரூபாய் கொடுக்குறேன், ஊட்டி கொடைக்கானல் பக்கம் போயிடுங்க, சென்னை பக்கம் இருக்காதீங்க. என்ன ஒரு கருணை மனசு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு. பாப்பா இதெல்லாம் பெண்கள் பார்க்காமலே இருக்காங்க, கேட்காமலே இருக்கிறாங்க. நீங்க அவதூறு சொல்றதெல்லாம் காதுல கொடுத்து கேட்பாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த 5 வருஷம் நீங்க செய்த எல்லா அநியாயம் மனசுல ஏறி 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 என்னைக்கு ஓட்டு போற மிஷினை வைப்பீங்க அன்னைக்கு பட்டனை உடைச்சாலும் உடைப்பாங்க. தேர்தல் கமிஷன் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கிறேன், 1க்கு 2 மிஷினா வச்சுக்கோங்க. கோவத்துல விசில அமுக்க 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 அந்த பட்டனே உடைஞ்சிரும். உதயசூரியன் பக்கம் கையே போவாது, ஏன்னா கோவமா போய் அனுப்புவாங்க. அந்த முதலமைச்சர் ஸ்டாலின் சார் முகத்தை பார்த்து நெத்தில இப்படி குத்து குத்துன்னு குத்துனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நேரா குத்து குத்துன்னு குத்திக்கிட்டே இருப்பாங்க கோவத்துல. இப்படி ஒரு 5000 ரூபாய் நம்ம எல்லாம் வந்து இன்ப சுற்றுலா குளிர் சுற்றுலா சொல்றதுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்துட்டு, நான் 5000 ரூபாய் கொடுத்துட்டேன், பெண்களே ஓட்டு போட்டுருங்க, 2 வயசு குழந்தைய ரேப் பண்றது என்னுடைய ஆட்சி இல்ல, உத்தரப்பிரதேசத்தில் நடந்துச்சு அப்படின்னு நாங்க வந்து பொய் சொல்லிடுவோம். இப்படிலாம் பொய் சொல்லி இதெல்லாம் எதுவுமே எடுப்பலன்னு தெரிஞ்ச உடனே கடைசியில நம்ம மேல ஒரு அவதூறை போட்டு நம்மள திசை திருப்புறது. அப்படி ஆயிருச்சு, இப்படி ஆயிருச்சு, இவர் என்ன செஞ்சிட்டாரு, அவர் என்ன செஞ்சிட்டாரு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.